டியூல் டெய்லிஸ் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம உத்தமமலை ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் இருக்கோம். இந்த நீதிமன்ற வளாகத்தில் இன்றைக்கி என்ன ஒரு சிறப்புன்னு கேட்டிங்கன்னா, பொதுமக்களுக்கு சட்ட திட்டங்களை பற்றியும் ஒரு சரியான விழிப்புணர்வு இல்லைன்றதை தமிழக அரசுக்கு தெரிஞ்சு, அது மாண்புமிகு நீதியரசர்களுக்கெல்லாம் தெரிஞ்சு, நம்ம இந்த சட்ட விழிப்புணர்வு மூலம் எதன் மூலமாக நம்ம பயன்படுத்திக்கலாம்ன்றதை தெரிஞ்சுக்கலாம்ன்றதுக்காக இந்த பொதுமக்களுக்கு நம்ம எப்படி தெரியப்படுத்துறது அப்படின்றத ஒரு வழிமுறைக்காக இன்றைக்கி ஒரு விழிப்புணர்வு, அதாவது எது மூலமாக நடத்துகிறாங்கன்னா, உத்தமமலை வட்ட சட்டப்பணி குழு சார்பாகவும் தேனி சட்டப்பணி ஆணைக்குழு சார்பாகவும் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தின் சார்பாகவும் இன்றைக்கி பொதுமக்களுக்கான சாலையோர வியாபாரியாக இருக்கட்டும், நடைபாதை வியாபாரியாக இருக்கட்டும், காய்கறி வியாபாரம் இருக்கட்டும், தன்னார்வலாக இருக்கட்டும், பொதுமக்களாக இருக்கட்டும், அவங்களுக்கான தேவைகளை நீதிமன்றம் மூலமாக எப்படி அணுகிறது, நம்ம எப்படி நீதி பெற்றுக்கிறது, இதெல்லாம் யார் மூலமாக தெரிஞ்சுக்கிறது, நம்ம பொருளாதாரத்தில் பின்தங்கினவங்க சட்டத்தை எப்படி அணுகிறதுக்காக இலவச வட்ட சட்டப்பணிக்குழு எப்படி அணுகிறது, அது யார் மூலமாக அணுகிறது, அந்த மனு கொடுக்கறது போன்ற ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சி இன்னைக்கு உத்தமமலையம் நீதிமன்ற வளாகத்தில் மரியாதைக்குரிய நீதியரசர்கள் சார்பாக இன்னைக்கு நடக்குது. அதோட ஒவ்வொரு நிகழ்வுக்காக ஒவ்வொரு ஸ்டால் போட்டிருக்காங்க. அதில் ஒவ்வொரு சம்மந்தப்பட்ட துறை சம்மந்தப்பட்டமான ஒரு ஸ்டால் போட்டிருக்காங்க. அதுலேருந்து ஒரு பிட் நோட்டீஸ் கொடுத்துருப்பாங்க. அதுலேருந்து இந்த பதாகை மூலமாக நம்ம எதை தெரிஞ்சுக்கணுன்றதை நேரடியாக பொதுமக்களும் சட்டத்துக்குமான ஒரு தொடர்பை ஏற்படுத்துறதுக்கான ஒரு இன்னைக்கு விழிப்புணர்வு நடக்குது. அந்த நிகழ்வு நம்ம தொடர்ந்து காண்போம். கம்முன்னு இருக்கு. இதெல்லாம் ஸ்டாப்பு இவங்க பேப்பரில் போடாதீங்க, ஜட்ஜஸ் வருவாங்க, அவங்க போடுங்க. இந்த இலவச வட்ட சட்டப்பணிக்குழு விழிப்புணர்வு முகாமில் நீதியரசர் அவருடைய உத்தரவுப்படியும் இந்த அரசு கூடுதல் வழக்கறிஞர்கள் சார்பாகவும் அங்கே பணிபுரியும் மரியாதைக்குரிய அந்த நீதிமன்ற வளாகத்தில் பணிபுரியும் ஒவ்வொருத்தரும் தன்னுடைய பங்களிப்பாக பொதுமக்களுக்கு என்ன விழிப்புணர்வு பண்ண முடியுன்றதை இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லிட்டு வருவாங்க. வச்சிருக்கேன். நம்மளே டேமேஜ் பண்ணிட்டு
யாரையாவது ஐடி கார்டு கொடுத்துருக்காங்க அவங்க இருக்காங்களே வராதா தெரியாதுல்ல நீங்கள் தான் சொல்லி தான் கூட்டு வந்துருக்கணும் யாரும் தொழிற்சங்கக்காரங்க பார்த்தீங்கன்னா பார்க்குறவங்களுக்கெல்லாம் தெரியும்ல இன்னும் சங்கத்துக்காரங்க யாரும் ஒரு 2 பேர் பண்ணிடலாம். இல்லை நம்ம வந்து எல்லா கவர்மெண்டோட கிராஸ் ரைடிங் பண்ணுறோம் மேம். ரேபிட் நம்மகிட்ட இருக்குது, அவங்க வாங்கி நம்மகிட்ட ఇదే మెయిన్ ఉంటుంది எப்படி இருக்கும் எப்படி இருக்கும் இருக்கிறாங்க எப்படி இருக்கும் கேட்குறாங்க. என்ன கலர்லாம் எப்படி பொடிசி இது என்னலாம் பெருசா இருக்குமா இல்ல சின்ன நீளமா ரவுண்ட் ஷேப்ல இருக்குமா நீளம் மஞ்சக்கிழங்கு மாதிரி உங்ககிட்ட இல்லை விராலி மஞ்சள் மாதிரி ஒயிட்டாக இருக்கான். வெயிட்டா இருக்கும் எல்லா இடத்துலயும் கிடைக்குமா நாட்டு மரம் எல்லாத்துலையும் நாட்டு மரம் ஏற்பட்டதே இல்லை நமக்கு அது மெடிசனாவே அது சைனஸ் திரி மாதிரி அது மஞ்சள் தானே. மாமா இது கவர்மெண்ட் சப்ளை கொரோனா நேரத்தில் இது 2 தான்
மேடம் கணிக்கலாம் சார் எங்கே வைக்க இதுதான் அஞ்சு வேணும் இறைவன் அருளால முஸ்லீம் சங்கம் மேடம் வணக்கம். அப்படி நடக்கும். நீதிமன்றத்துக்குள்ள வந்து காய்கறி விற்கிறீங்க. தமிழக அரசு சார்பாக காய்கறி வாரம் ஞாயிற்றுக்கிழமை பைபாஸில் ஆர்டர் வாங்கி லைசன்ஸ் வாங்கி இங்கே வியாபாரிகள் சாலையார தொழில் பண்ணுறவங்களாம் வியாபாரம் பண்ணி உங்கள் வாழ்வாதாரத்தை உயர்த்திக்கணும்னு கூப்பிட்டாங்க. வந்தோம். தோட்டக்கலைத்துறை தான் என்ன துறை இது? மகளிர் திட்டம். தம்பி, உங்களுக்கு சர்ச்சுன்னு சொன்னாங்கல்ல, சர்ச்சோட பவர் என்னன்னு கொஞ்சம் தெரியுமா? அதே மாதிரி இப்பெல்லாம் நாங்கள் மாற்று வழியை யோசிக்கிறோம். அதுதான் அது எழுதியிருக்கு. தண்டனை மட்டும் கொடுக்கறது வழியில் சமரசமாக பேசிக்கிறது, என்ன தண்டனை குறைக்கிறது, அந்த அதெல்லாம் படிச்சு பாருங்க. சொல்லுங்க கிளாஸ்ல ஸ்கூல்ல இப்போ நீங்கள் வந்து இந்த விழிப்புணர்வு நிகழ்வாக பார்த்தீங்க. இதில் வந்து இந்த ஸ்டால் போட்டிருக்க ஏதாவது உங்களால் பர்ச்சேஸ் பண்ணலாம் சார்? பண்ணி வச்சுருக்கேன். அதாவது இதை வாங்கணும்னு நினச்சி வாங்கினீங்களா, இல்லை ஒரு அவேர்னஸ்க்காக நம்ம மற்றவங்க இதே மாதிரி வாங்கட்டும்? அவேர்னஸ் தாங்க. சரி சார். வந்து நம்ம செய்கிறாங்க. சரி சார். கையில் அவங்க நெய்து இதை பர்ச்சேஸ் பண்ணுங்க. ரைட்டு. இதில் வந்து நீங்கள் வாங்கினதுக்காகவும் இது வந்து உடம்புக்கும் நல்லது. ரைட்டு. சந்தோஷம் சார். சார் டியூல் டெய்லிஸ் சார், உங்களுக்கு ஒரு வாழ்த்து. நன்றி சார். நன்றி சார்.
வணக்கம் மேடம். மேக்ஸிமம் நம்மளாம் அதெல்லாம் வாங்கி சாப்பிடாம இருக்கிறது நல்லது. சரிங்களா? இந்த நம்பர் எல்லாத்தையும் போய் ஃப்ரெண்ட்ஸுக்கு தான் சொல்லணும். எல்லாருக்கும் சொல்லணும், ஸ்கூல்லையும் சொல்லணும். எல்லாத்துக்கும் பண்ணுவோம். போதுமான வருது. குருசோன் முறை வந்து 4 வகை. உடல் ரீதியான முறை, மன ரீதியான முறை, பாலியல் ரீதியான முறை, பொருளாதார ரீதியான முறை. மைண்ட் ஆஃபீஸர் அக்கௌண்ட்டில் போட்டுருவோம். போட்டாச்சுன்னா 20 லட்சம் வந்து சப்சிடி கவர்மெண்ட் கொடுப்பாங்க. அப்போ 30 லட்சத்தை வந்து அது ஒரு நபருக்கு 15 அல்லது 10 நாங்கள் எங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஒன்று நாங்கள் வந்து இப்போ ஒரு 6 பேர் சேர்ந்து சொசைட்டியில் பதிவு பண்ணுறோம். பதிவு பண்ணோன்னே ஒரு ஹானரபிள் செக்ரட்டரி, 2 உதவி ஹானரபிள், 3 பேர் சொசைட்டி ஆக்டிங். அதே மாதிரி இங்கே இருக்குது. இங்கே நம்ம தேனி மாவட்டத்தில் 2 கிறிஸ்டின் சொசைட்டி, 2 இது மேடம் கிரேட்ஸ் கஷ்டப்பட்டா அதாவது